அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். 1000 வசனங்களை ஓதியதற்கு சமமான நன்மையை கொண்ட அத்தியாயம் எது? மிஸ்காத் அல் மசாபிஹ் இந்த ஹதீஸ் கிரந்தத்தில் 2175க்கு மேலே தேடினீங்களாக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பித்தாங்க. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை தெரிஞ்சிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மாதவிடாய் குளியலை பற்றியும் பெருந்தொடக்கு குளியலை பற்றியும் கேட்ட சஹாபிய பெண்மணியின் பெயர் என்ன? அதற்கு நபி ஸல்லம் அவர்கள் கூறிய பதில் என்ன? முஸ்லீமில் 545க்கு மேலே தேட சொல்லி குழு கொடுத்துருந்தோம். மாஷாஅல்லாஹ் நிறைய சகோதரிகள் வேறு ஹதீஸ்களை அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய பதிலை இப்போ தெரிஞ்சிக்கலாம். அல்லாஹ் நம் அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். இது சஹீஹ் முஸ்லீமில் 552வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அஸ்மா பின்த் சக்கல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மாதவிடாய் குளியல் பற்றி கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒருவர் மாதவிடாய் குளியலின் போது தண்ணீரையும் இழந்த இலைகளையும் எடுத்து நன்கு சுத்தம் செய்து கொள்ளட்டும். பிறகு தலைக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக தேய்த்து தலையின் சருமம் நனையும் வரை கழுவட்டும். பிறகு உடம்புக்கு தண்ணீர் ஊற்றட்டும். அதன் பின்னர் கஸ்தூரி தடவப்பட்ட பஞ்சு துண்டு ஒன்றை எடுத்து சுத்தம் செய்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதை வைத்து அவள் எவ்வாறு சுத்தம் செய்வாள் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்று கூறினார். அதனால் சுத்தம் செய்து கொள்ளட்டும் என்று மீண்டும் சொன்னார்கள். உடனே நான், இரத்தம் படிந்த இடத்தில் தடவிக்கொள் என்று பிறர் காதில் விழாதவாறு அதை இரகசியமாக சொன்னேன். மேலும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெருந்துடக்கிற்காக குளிக்கும் முறை பற்றி கேட்டார்கள். அதற்கு அவர்கள், தண்ணீர் எடுத்து நன்கு சுத்தம் செய்து கொள். பிறகு தலைக்கு தண்ணீர் ஊற்றி தலையின் சருமம் நனையும் அளவுக்கு நன்கு தேய்த்துக்கொள். பின்னர் உன் மேனியின் மீது தண்ணீர் ஊற்று என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், பெண்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் அன்சாரி பெண்களாவர். மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதில் வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்திருக்குது. மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்திருக்குது. அதில் அல்லாஹு தூயவன், அதனால் துப்புரவு செய்து கொள் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முகத்தை வெட்கப்பட்டு மறைத்து கொண்டார்கள் என்றும் இடம்பெற்றுள்ளது. மேற்கண்ட ஹதீஸ் மேலும் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்திருக்குது. அதில் பின்வருமாறு இடம்பெற்றிருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அஸ்மா பின்த் சக்கல் என்னும் பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவருக்கு மாதவிடாய் நின்றுவிட்டால் அவர் எவ்வாறு குளிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் உள்ளபடி பதிலளித்தார்கள். இந்த அறிவிப்பில் பெருந்துடக்கிற்கான குளியலை பற்றிய குறிப்பு இடம்பெறவில்லை. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். லைக் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.